ராஷ்டிரிய நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் யோகா அருண்குமார். தினந்தோறும் நாம் ஆசனாஸ் அண்ட் முத்ராஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொக்கிஷமான நம்மளால் ரொம்ப தீவிரமாக கண்காணிக்கப்பட வேண்டிய அண்ட் பயன்படுத்தப்பட வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம் நம்மளோட ஆழ்மனம். இந்த ஆழ்மனத்தால் சாதிக்க முடியாதது அப்படின்னு எதுவுமே இல்லை. இந்த ஆள் மனதில் நாம் ரொம்ப நேரம் கவனம் செலுத்தி நம்மளோட சக்தி எல்லாத்தையும் கவனிக்கக்கூடிய சக்தி எல்லாத்தையுமே ஒன்றிணைச்சி ஒரே இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி அதை நாம் அன்லாக் பண்ணும் பொழுது அதில் நாம் நல்ல விதமான பதிவுகள் எல்லாத்தையுமே சேகரிக்கும் பொழுது அதை நம்ம தியானமும் பண்ணும் பொழுது அதை நோக்கியே நம்மளோட கவனம் இருக்கும். நம்மளோட செயல்கள் எல்லாமே இருக்கும். நம்மளோட எதிர்கால திட்டங்கள், நாம் செய்ய வேண்டிய செயல்கள், நமக்கு தேவையான விஷயங்கள், இதெல்லாம் நம்ம அடையணும் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற விஷயங்கள், இது எல்லாத்தையுமே இந்த முத்திரையில் உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஆழ்மனம் ஓப்பன் ஆகும். இந்த ஆழ்மனத்தில் நீங்கள் பதிவு செய்யக்கூடிய விஷயங்களை நோக்கியே உங்களோட செயல், எண்ணம் எல்லாமே இருக்க ஆரம்பிக்கும். இந்த முத்திரைக்கு குபேர முத்திரை அப்படின்னு பேர். இந்த குபேர முத்திரையை நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த முத்திரையில் உட்காந்து உங்களோட திட்டங்கள், நீங்கள் செய்ய வேண்டிய சாதனைகள், இது எல்லாத்தையுமே நீங்கள் விசுவலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் அது ரெக்கார்ட் ஆக ஆரம்பிக்கும். உங்களோட கவனம் முழுவதுமே வேறு எந்த பக்கமும் சிதறாமல் அந்த ஆள் மனதில் பதிவு செய்யப்பட்ட அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவியுள்ளதாக இருக்கும். அது எதுவாக இருந்தாலுமே சரி. இந்த முதிரையை ஒரு நாளைக்கு 15 நிமிடங்கள் 3 வேளை வரைக்கும் பயிற்சி செய்யுங்க. அதிகாலையில் பயிற்சி செய்கிறது ரொம்பவே நல்லது. அதிகாலையிலையும் காலையில் நாம் எழுந்த உடனேயும் இரவு நாம் தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் நம்மளோட ஆழ்மனம் ரொம்ப திறந்த நிலையில் இருக்கும் அப்படின்னு மனவியல் நிபுணர், உளவியல் நிபுணர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. அது உண்மையும் கூட. அதனால் இந்த மனம் அப்படிங்கிற அந்த ரொம்ப பவர்ஃபுல்லான இந்த வெப்பனை கரெக்டாக நம்ம பயன்படுத்த கற்றுக்கணும். ஸோ ஆழ்மனம் திறந்திருக்கிற அதிகாலை வேளையில் இந்த முத்திரையில் நீங்கள் ஒரு 15 நிமிடங்கள் உங்களோட திட்டங்கள், அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய செயல்கள், இது எல்லாத்தையும் நினச்சி பயிற்சி செய்யுங்க. இப்போது இந்த முத்திரை எப்படி பயிற்சி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த முத்திரை பயிற்சி செய்கிறதுக்கு உங்களோட கட்டை விரலோட நுனிப்பகுதியை ஆட்காட்டி விரல் மற்றும் நடுவிரலால் இந்த மாதிரி தொட்டுக்கணும். அதற்கப்புறமா உங்களோட மோதிர விரல், அப்புறமா இந்த சுண்டு விரல், இது ரெண்டையும் மடிச்சுக்கணும். இப்படி இந்த கிளியோட மூக்கோட ஷேப்பில் இருக்கும் இந்த முத்திரை பார்க்குறதுக்கு. அதே மாதிரி இந்த கையிலையும் ஆட்காட்டி விரலோட நுனி மற்றும் நடு விரலோட நுனி, கட்டை விரலோட நுனி இது தொட்டுருக்கணும். மோதிர விரலை உள்ளே மடிச்சுட்டு அப்புறமா அதே மாதிரி சுண்டு விரலே உள்ளே மடிச்சுக்கணும். இந்த கைகளை அப்படியே வான் நோக்கி திருப்பி முட்டி மேலே வச்சுக்கோங்க. கண்கள் மூடி அமர்ந்து இந்த முதிரையில் நாம் 12 நிமிடங்கள்லேருந்து 15 நிமிடங்கள் வரைக்கும் பயிற்சி செய்யலாம். உங்களோட இலக்குகள் என்னென்ன அதை மனதில் அப்படியே யோசித்து பாருங்கள். உங்கள் கவனம் முழுவதுமே நீங்கள் செய்ய வேண்டிய செயல்கள், அதை பற்றின நேர்மறையான எண்ணங்கள், அந்த இலக்கை அடைஞ்சால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதிகள், இது எல்லாத்தையும் கற்பனை பண்ணுறதுலே இருக்கட்டும். தொடர்ந்து இந்த முதிரையை பயிற்சி செய்யுங்க. இந்த மாதிரி இன்னும் பல நன்மை தரத்தக்க யோகாவில் இருக்கக்கூடிய முதிரைகள் அண்ட் ஆசனாஸை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு ஆசனாஸ் அண்ட் முத்ராஸோட உங்களை நான் மறுபடியும் நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.